ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஸ்கின்னை எப்படி நம்ம லைட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற ஒரு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும். உங்களோட ஸ்கின் கலர் ரொம்பவே டார்க்காக இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப சுலபமாக வீட்டில் இருந்தபடியே லைட்டன் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே இந்த ட்ரிங்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஸ்கின் கலரில் நல்ல சேஞ்சஸ் நீங்கள் இதை குடித்த 1 மந்த்லேயே தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஷேட் பை ஷேடாக உங்களுக்கு உங்களோட ஸ்கின் கலரை லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ட்ரிங்க்கை ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரிங்க் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் வளவலன்னு பேசாமல் இந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை எப்போ குடித்தா நம்மளோட ஸ்கின் லைட்டன் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது என்னோட டார்க் ஸ்கின் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ். இந்த ஜூஸ்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். என்னோடய ஸ்கின் கலரை ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்காக நான் நிறைய ரெமடிஸ் ட்ரை பண்ணேன். அது எல்லாத்தையுமே ஃப்யூச்சரில் நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஸ்கின்னை லைட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஏபிசி ஜூஸும் எடுத்திருந்தேன். இந்த ஏபிசி ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்போ குடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அது யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண தண்ணியை நல்லா சூட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் தண்ணியை சூட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டுருக்கு. நீங்களே பார்ப்பீங்க, குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகுது. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி நல்லா பாயில் கன்சிஸ்டன்சிக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா குட்டி குட்டி பால்ஸ் நிறைய வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம். அந்த ஒரு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லெமன் தாங்க. லெமன் நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதில் நம்ம ஸ்கின் லைட்டன் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை பொருட்களுமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே லைட்டன் ஆகி வரும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம ஒரு லெமன் ஃபுல்லுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு டைம் நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது ஆஃப் லெமன் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். இந்த ட்ரிங்க் கடைசியில் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை டைம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 1 டைம் குடிக்கிறதுக்கு ஆஃப் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் எடுத்து வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா லெமனை நான் கட் பண்ணி ஆஃப் லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க, இதையுமே வச்சுருங்க. இதுவுமே நமக்கு தேவைப்படும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய குட்டி குட்டி பால்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸை அப்படியே சேர்த்துருங்க. அரைப்பால் லெமன் ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே சேர்க்கணும். அடுத்தது நம்ம அந்த லெமன் புளிஞ்சது வச்சுருந்தோம் இல்லையா, அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. தண்ணியை நான் கொதிக்கலாம் வைக்கலைங்க, ஜஸ்ட் கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் தான் தண்ணியை சூட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அதை வடிகட்டி நம்ம ஒரு கிளாஸில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் கேட்பீங்க, இதை லுக்வார்ம் வாட்டரில் ட்ரை பண்ணலாமா சிஸ்டர்னு சொல்லிட்டு. தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் லுக்வார்ம் வாட்டரில் ட்ரை பண்ணும்போதும் ஒரு 15 மினிட்ஸ் இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரிங்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணியை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம சோடா குடிப்போம் இல்லையா, அந்த கலருக்கு தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு லெமன் மட்டும் சேர்த்து குடிக்க பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் மின்ட் லீஃப் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள்
கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை சேர்த்து குடிக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. டெய்லி மார்னிங் நீங்கள் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் குடிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம் குடிக்கலாம். நீங்கள் மார்னிங் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அதே மாதிரியே நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தூங்குங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் குடித்த 30 நாளையிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் வந்து முன்னே இருந்ததை விட நல்ல ஒரு ஷேடு வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அந்த சேஞ்சஸ் உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ட்ரிங்கை குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க், எனக்கு ரொம்ப வந்து ரிசல்ட் கொடுத்த ஒரு ட்ரிங்க்னு சொல்லுவேன் நான். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்க யாரெல்லாம் அவங்களோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.